ம். அதுதான் பிரச்சனை. இங்க யார் என்ன சொன்னாலும், அது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, எந்த காரணத்துக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு கொஞ்சமாச்சும் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாரி வசதிகள் இல்ல. இந்த மாரி நேரத்துல பெண்கள் பயன்படுத்தும் எல்லாமே சரியா சுத்தம் பண்ணலனா, அது மத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பெண்கள் தனியா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பயன்படுத்துற துணியும் தனியா சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா அப்போ அவங்க அத தீட்டுன்னு மாத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல. மாதவிடாய்ன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அத வச்சு பொண்ணுங்கள தள்ளி வைக்கிறதும், அவங்கள தப்பு சொல்றதும் ரொம்ப பெரிய தப்பு. அப்ப இதெல்லாம் தப்பு இல்லையாடா? மாற்றம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை ஏத்துக்கிற மனசு தான் நமக்கு வேணும். நீங்க ஏத்துக்கிட்டா அந்த மாற்றம் நடக்கும். இல்லன்னா அந்த மாற்றம் ஒருபோதும் மாறாது. கார்த்திகா, என்ன மன்னிச்சிருப்பா.